سلام قولا من رب رحيم. நிகரில்லா அன்புடையோன் இறைவனிடமிருந்து சாந்தி நிலவட்டும் என்று முகமன் கூறப்படும். பத்ர் யுத்தம் நமக்கெல்லாம் தெரியும். பத்ர் யுத்தம் நடந்தது ரமலானிலே. ரமலான் பிறை 17 ஏற்பட்டது. அதற்கு முன்னால் ஏற்றுக்கொண்டவர்கள், ஈமானை ஏற்றுக்கொண்டவர்கள், 17 நாட்களுக்கு முன்னாடி ஈமானை ஏற்றுக்கொண்டவர்கள் எல்லாம் ரமலான் 17 பத்ர் களத்திற்கு போக வேண்டும் என்று சொல்லுகிற பொழுது எந்த ஆட்சேபனையும் சொல்லல. நாங்க ஈமானை ஏற்றுக்கிட்டா உடனே நாங்க போருக்கு போகணும், மடிந்து போகணுமா, அதெல்லாம் முடியாது அப்படின்னு பின்வாங்கலான்னு சொன்னா பின்வாங்கவில்லை. அன்பிற்கினியவர்களே, இந்த ரமலான் இந்த 17 நாட்கள் அவர்களை ஸ்தரப்படுத்தியது ஈமானிலே. ஆனா இன்னைக்கு தொழுகைக்கு கூட நம்முடைய ஈமான் நம்மை வலுப்படுத்தவில்லை. நம்முடைய சின்ன காரியங்களுக்கு கூட நம்முடைய ஈமான் நம்மை பலப்படுத்தாமல் இருக்கிறது என்பதை நாம் பார்க்க வேண்டிய செய்தியாக இருக்கிறது. அன்பிற்கினியவர்களே, பாருங்க, யா அய்யுஹல்லதீன ஆமனூ குதிப அலைக்குமுஸ் ஸியாமு கமா குதிப அலல்லதீன மின் கப்லிக்கும் லஅல்லகும் தத்தகூன். இந்த வசனம் இறங்குது சூரத்துல் பக்ராவுல 183வது வசனம். நோன்பு உங்கள் மீது கடமையாக்கப்பட்டிருக்குன்னு சொல்லிட்டு இந்த வசனம் இறங்குது. இறங்கின உடனே சஹாபாக்களுக்கெல்லாம் ஒரு விதமான பதபதைப்பு ஏற்படுகிறது. நோன்பு வைக்கணும், ஆனா எவ்வளவு நாள் வைக்கிறது? ஆண்டு கணக்குல வைக்கணுமா, நாட்கணக்குல வைக்கணுமா, இல்ல ஆயுள் முழுக்க நோன்பு வைக்கணுமா தெரியல. அப்போ சட்டத்தை எல்லாம் சொல்லல, நோன்பு வைக்கணும் மட்டும் சொன்னா. அன்பிற்கினியவர்களே, ஒரு பதபதைப்பு ஏற்பட்டது. பின்னாடியே அல்லாஹ் என்ன பண்ணான்னு சொன்னா, ஐயாமம் மஅதூதாத்தின் ஃபமன் கான மின்கும் மரீதன் அவ் அலா சஃபரின் ஃபஇத்தத்தும் மின் ஐயாமின் உஹர். அதே சூரத்துல் பக்ராவுல 184வது வசனத்தை அல்லாஹ் இந்த வசனத்தை இறங்குற என்னன்னு சொன்னா, அது ஒரு குறிப்பிட்ட நாள் தான். நீங்க நினைக்கிற மாதிரி ஆண்டு முழுக்க அல்ல, அல்லது நிறைய நாட்கள் அல்ல, ஆயுள் முழுக்க அல்ல, ஒரு குறிப்பிட்ட நாட்கள் தான் நோன்பு நோக்க வேண்டும். உங்களில் யாராவது நோயாளியாக இருந்தால் அவர்களுக்கு அது அப்பொழுது தேவையில்லை. யாராவது பிரயாணத்தில் இருக்கீங்கன்னு சொன்னா அவங்களுக்கும் அந்த நோன்பு இல்லை சொல்லிட்டு ஐயாவின் முகர், அப்படிப்பட்டவங்க பின்னாடி சில நாட்களை கணக்கிட்டு நோன்பு வச்சுக்கலாம்னு சொல்லிட்டு அல்லாஹ் அந்த வசனத்தை இறக்கிறான். அப்படி இறக்கிய பிறகுதான் அந்த பதபதைப்பு கொஞ்சம் குறைந்தது என்று சொல்லி விரிவுரையாளர்கள் செய்தியை சொல்லி தருகிறதை பார்ப்போம். அன்பிற்கினியவர்களே, அடுத்து அல்லாஹ் சொன்னான், ஷஹ்ரு ரமலான் அல்லதி உன்சில ஃபீஹில் குர்ஆன் ஹுதல் லின்னாசி. அந்த வசனம் ஒரு மிகப்பெரிய வசனம். இந்த வசனம் அதுக்கடுத்து 3வது சூரத்துல் பக்ராவுல 185வது வசனம். இந்த வசனம் இறங்குது. அது ரமலானுடைய அந்த காலம் எப்படிப்பட்ட காலங்கிற அந்த சிறப்பையும் நோன்பு தரக்கூடிய அந்த பாக்கியங்கள் என்ன என்பதை பற்றியும் அல்லாஹ் என்ன செய்யறான்னு சொன்னா அதுல சொல்லி தருகிறான். இதை கேட்ட உடனே அவங்களுக்கு இன்னும் என்னாச்சு? மகிழ்ச்சி ஏற்பட்டுச்சு. எங்க கஷ்டம்னு நினைக்கிறாங்களோ அல்லாஹ் அந்த வசனத்திலே சொல்றான், யுரீது பிக்குமுல் யுஸ்ர யுரீதுல்லாஹு பிக்குமுல் யுஸ்ர. அல்லாஹ் உங்களுக்கு இலகுவைத்தான் நாடுகிறான். வலா யுரீது பிக்குமுல் உஸ்ர. அல்லாஹ் உங்களுக்கு கஷ்டத்தை நாடவில்லை, நீங்க பதைக்க வேண்டாம் என்று அல்லாஹ் என்ன செய்யறான்னு சொன்னா, ஆயுள் முழுக்க நோன்பு வைத்து விட வேண்டுமோ என்று உள்ளே ஒரு எண்ணம் ஏற்பட்டவர்களுக்கு அல்லாஹ் கஷ்டப்படுத்துறவன் இல்ல, மார்க்கம் கஷ்டமானது இல்லைன்னு சொல்லிட்டு அல்லாஹ் சொல்லி தருகிற செய்தியை பார்க்கிறோம். இப்படி இந்த வசனங்கள் இறங்கி 17 நாட்கள் அன்பிற்கினியவர்களே என்ன செய்றாங்க? எதை சந்திக்கிறாங்க? இப்ப பத்ர் களத்தை சந்திச்சாங்க, வெற்றியோடு வந்தார்கள் என்கிற வரலாறை பார்க்கிறோம் அன்பிற்கினியவர்களே. ஆனால் நம்முடைய ஈமான் எப்படி இருக்கிறது? ரமலான் நம்மிடத்தில் என்ன மாற்றத்தை ஏற்படுத்தி இருக்கிறது என்பதை நாம் பார்க்க வேண்டும். அல்லாஹ் அந்த குர்ஆன்ல சொன்னா, லஅல்லகும் தத்தகூன். அந்த 183வது வசனத்துடைய முடிவு லஅல்லகும் தத்தகூன் அப்படின்னு முடியும். அந்த தக்வா, அந்த நோன்பு, அந்த தக்குவாவை அந்த சஹாபாக்களுக்கு கொடுத்தது. பத்ர் களத்திலே வெற்றி கண்டார்கள். லஅல்லகும் தஷ்குரூன். அடுத்து 185வது வசனத்தில் அல்லாஹ் முடிக்கும் பொழுது லஅல்லகும் தஷ்குரூன், நீங்கள் நன்றியாளர்களாக ஆகலாம் என்று அல்லாஹ் சொன்னா, அந்த நன்றியாளர்களாக இந்த மார்க்கத்திற்கு தங்களை என்ன செஞ்சாங்கன்னு சொன்னா கொடுக்கக்கூடிய அளவிலே நன்றியாளர்களாக மாறி போனார்கள். ஆனா இன்னைக்கு அந்த தக்குவாவும் அந்த நன்றி பாராட்டுதலும் இந்த ரமலான்கள் நாம் சந்தித்திருக்கிற இந்த ரமலான் கொடுத்திருக்கிறதா என்று சொன்னால் நமக்கு நாமே சிந்திக்க வேண்டிய நிலையிலே இருக்கிறோம் அன்பிற்கினியவர்.